உங்க கடையில எவ்வளவு பரோட்டா? நாங்க 30 வருஷமா அந்த கடையை நடத்துறோம். ஆனா ஒரு 10 வருஷமா 2 ரூபா வச்சு தான் கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துல 25 காசு கொடுத்தோம், அது பிறகு 50 காசு கொடுத்தோம், அது பிறகு 1 ரூபா கொடுத்தோம். இப்போ ஒரு 10-11 வருஷமா 2 ரூபா வச்சு கொடுத்துட்டோம். ஒரு சரியான விலையில ஒருத்தர் வித்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைய காலகட்டத்துல ஒருத்தர் சரியான விலை வித்தாருன்னா அவரை பொழைக்க தெரியாதுன்னு சொல்றோம். நாங்க 2 ரூபாய்க்கு விற்கணும், நாங்க 2 பேர் தான், எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. சரி, அவங்களும் சாப்பிடுறாங்க, நாங்களும் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். போதும் இல்ல? நான் பிள்ளைங்க ஓடி வந்து சாப்பிடுரு, 10 ரூபாய் கொண்டு வரும், 5 புரோட்டா சாப்பிடுரு போகுது. அது 50 பேர் வந்தானாக்கா நமக்கு அதில் சாப்பிட்டுக்கலாம்ல. என்ன மாசம் எவ்வளவு வரும் உங்களுக்கு? எங்களுக்கு டெய்லி ஒரு 200-300 ரூபாய் கிடைக்கும். 200-300 ரூபாய் கிடைக்கும். அதுல இவங்களுக்கு இந்த காலில் வந்து நரம்பு உடைச்சிருக்கும், அடிக்கடி அது கழியாம ஆயிரும். அது அந்த பைசா நான் வச்சு ஆசிரியருக்கு கொடுக்க அவ்வளவுதான் பண்ணிக்கணும். இல்ல, 2 பேருக்கு வயசும் ஆயிடுச்சு, நல்லது கெட்டது செலவுகள்லாம் இருக்கு. அப்ப கொஞ்சம் காசும் தேவைப்படும் தானே, கொஞ்சம் லாபம் வச்சு வித்தா என்ன?